நானா எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் மேல குடிச்சுனேன். புரியுறீங்க? 5 வருஷமா குடிச்சுனேன். இல்ல என்ன வயசு தலைவரே? எனக்கு 26 வயசு. எப்படி இல்ல 26 வயசுனா 5 வயசுல குடிக்க ஆரம்பிச்சீங்க? 8 வயசுல குடிச்சேன். ஸ்கூலுக்கு போகாத முன்னே குடிச்சேன். 8 வயசுல இருந்து குடிப்பேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்றதை கேட்டு மனசு பதபதைக்க தான் செய்யுது. அன்பு வணக்கங்கள் நேயர்களுக்கு. இது மதுவா மது விலக்கா? தமிழ்நாட்டுல முதன்முறையா தமிழகத்தின் குடிப்பழக்கம் பற்றிய தந்தி டிவியோட பிரம்மாண்டமான கருத்து கணிப்போட அடிப்படையில நடைபெறும் அதிரடியான விவாத நிகழ்ச்சி. மதுவிலக்கு பத்தி நீண்ட காலமா களத்துல செயல்புரிகிற பாரதிய ஜனதா கட்சியோட மாநில துணைத் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசனும் இந்த மது பழக்கம் பற்றின பிரம்மாண்ட கருத்து கணிப்பை சாத்தியமாக்கின அருண் கிருஷ்ணமூர்த்தியும் நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர்களா வந்திருக்காங்க. சமீபத்துல நம்ம உச்சநீதிமன்றத்துல வெள்ள நிவாரண தொகையை பெண்கள் கிட்ட கொடுக்க சொல்லி அறிவுறுத்தி இருக்கு. அதுக்கு காரணமா பெரும்பாலான ஆண்கள் அதை குடிச்சு செலவழிச்சிடக் கூடாது அப்படிங்கிற அச்சங்கிறது தெரிய வரப்ப அதிர்ச்சியா இருக்கு. அவ்வளவு பரவலா குடும்பங்களை ஆட்டி வைக்கும் சக்தி மதுவுக்கு இருக்கா? நம்ம சமூகத்துல நம்ம கூடயே நம்ம குடும்பத்திலேயே இருக்கிறவங்கள எத்தனை பேர் குடிக்கிறவங்க? நம்மளோட பிரம்மாண்ட கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். உங்களோட குடும்பத்துல குடிப்பவர்கள் உண்டா அப்படின்னு கேட்டதுக்கு ஆம் அப்படின்னு 62% மக்களும், இல்லை அப்படின்னு 38% மக்களும் சொல்லியிருக்காங்க. மேடம், இப்ப நான் இதை பத்தி உங்ககிட்ட தான் கேட்கணும்னு விரும்புறேன். இப்ப இந்த 38% மக்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு பதில பதிவு செஞ்சிருக்காங்க. முக்கியமா இந்த மாதிரி மதுவிலக்கு அப்படிங்கும் போது களப்பணியில நீங்க ரொம்ப நாளாவே தீவிரமா ஈடுபட்டு வரீங்க. அதுக்கான தொடர் போராட்டங்கள்ல இப்பயுமே நடந்துட்டு வரீங்க. இந்த 38% மக்கள் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது எவ்வளவு பேரு உண்மையை மறைச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு? நம்ம இந்த 38% அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்திருக்கும் போது எந்த விதமான ஏஜ் குரூப்ல இந்த கருத்து கணிப்பு நடந்திருக்கு, ரெண்டாவது அர்பனா இல்ல ரூரலா, அதே மாதிரி சோசியல் ஸ்டேட்டஸ்ல எந்த மாதிரியான கேட்டகரியில இந்த மாதிரி கருத்து கணிப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற பல்வேறு விதமான நம்மளுக்கு தளங்கள் இருக்கு. இதுல 38% அப்படிங்கிறது நம்ம பொதுவா எடுத்துட்டோம். நீங்க படிச்சவங்க படிக்காதவங்க கிராமப்புறம் எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டா கூட நிச்சயமா அந்த 38ல அதுல அதாவது குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகுன்னு சொல்றது கூட இல்ல, குடிப்பழக்கத்தோடு இருப்பவர்கள் நிச்சயமா 38% விட இந்த சதவிகிதம் அப்படிங்கிறது நிறைய நேரம் கருத்து கணிப்புல குடிக்கிறத சொன்னா தனிப்பட்ட முறையில கருத்து கணிப்பு நடத்தி இருந்தேன்னா உண்மையை சொல்லி இருக்கலாம். ஒருவேளை பக்கத்துல அம்மா இருந்தாலோ சகோதர சகோதரிகள் இருந்தாலோ நிச்சயமா இல்லன்னா சொல்லி ஒரு கூச்சம் இருக்கும், எப்படி ஒத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது குடும்பத்துக்குள்ள மட்டும். இப்ப அதெல்லாம் தைரியமா மாறிட்டு வருது. ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள தெரியாம குடிச்சிட்டு வரதெல்லாம் போய் இப்ப சர்வசாதாரணமா ஒரு திருமணம் அப்படின்னு எடுத்துட்டா அன்னைக்கு நைட் முன்னத்து நாள் பேச்சுலர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு சகல விதமான இடத்துலயும் அது ரொம்ப காமனா இருக்கு. சோஷியல் ட்ரிங்கிங் பேர் கூட வச்சு அதுக்கு பல்வேறு விதமான காரணங்களையும் அந்த பசங்களே சொல்றாங்க. நாங்க மட்டும் குடிக்காம இருந்தேன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப்ல மிங்கிளாக முடியல. அதே மாதிரி நிறுவனங்களே குடிக்கின்ற பழக்கத்தை அந்த இளைஞர்களுக்கு அறிமுகப்படுத்துறது, ஊக்கப்படுத்துறது, அவங்கள ஏதோ என்ஜாய் பண்றோம் வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நேரத்துல குடிக்காம இருக்கிற பசங்களை கூட புதுவிதமான அந்த பழக்கத்தை உருவாக்குறது, அதன் மூலமாக எங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களோட கட்டாயிருமோ நினைக்கிற பழக்கம் அதிகமாகிறது. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா அந்த 38 அப்படின்னு கணக்கு சொல்லி இருக்கிறது இது குடிக்கிறவங்க அதை விட ஜாஸ்தியா தான் இருந்திருக்க முடியும். உண்மையை மறைச்சிருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அருண், இப்ப நீங்க சொல்லுங்க. பிகாஸ் நீங்க தான் நேரடியா மக்களை போய் சந்திச்சிருக்கீங்க. ஹவு டு பீப்புள் ரெஸ்பாண்ட் when you put forth this question? இந்த சர்வே டிஃபெண்ட் பண்றதுக்காக இந்த ஆன்சரை சொல்லல. மேம் கேட்ட மாதிரி பல பாராமீட்டர்ஸ், ஏஜ் குரூப்பா இருக்கட்டும், இது நம்ம 10 டிஸ்ட்ரிக்டா பிரிச்சோம் தமிழ்நாடுயே. அதனாலதான் இது ஒரு பெரிய எஃபர்ட். ஏன்னா குடிப்பழக்கத்தை பத்தி எந்த மீடியா ஹவுஸும் இந்த மாதிரி பண்ணிருக்க முடியாதுங்கிறதுனால தான் இதோட எஃபர்ட். 10 டிஸ்ட்ரிக்டா பிரிச்சுட்டு அந்த 10 டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம எடுத்தது என்னன்னா மைக்ரண்ட் லேபரர்ஸ் நிறைய இருக்கிற இடமா இருக்கட்டும், இல்ல நம்ம ஊர் ஆட்களே நிறைய இருக்கிற இடமா இருக்கட்டும், எங்க அதிகப்படியான சேல்ஸ் ஆயிருக்கு, இது எல்லா பாராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி 10 டிஸ்ட்ரிக்டா பிரிச்சுட்டு அக்ராஸ், அதாவது லீகல் ஏஜ் ஆஃப் ட்ரிங்கிங்ல இருந்து அந்த ஏஜ் குரூப்ல தான் லீகல் ஏஜ் ஆஃப் ட்ரிங்கிங்ல இருந்து 65 இயர்ஸ் வரைக்கும் பேஸா வச்சு நீங்க லீகல் ஏஜ் ஆஃப் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இந்த லீகல் ஏஜ் அப்படிங்கறது நீங்க என்ன ஏஜ்னு சொல்லுங்க? 21. நீங்க 21ல இருந்து தான் எல்லாரும் குடிப்பழக்கத்துல இருக்காங்க. ஏன்னா சிம்பிள் as this பாருங்களேன், ஒரு 15 வயசு ஸ்கூல் பையன் கிட்ட போய் நீ குடிப்பியா அப்படின்னு நம்ம கேட்க இட்ஸ் நாட் அப்ரோப்ரியேட்.
அதனால சர்வே பேசிஸ்க்காக அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒரு மாடல் எடுக்கும்போது நம்ம வந்து லீகாலிட்டிஸ்க்கு பைண்ட் ஆகி தான் இருக்கணும். ஸோ அதனால லீகல் ஏஜ் ஆஃப் ட்ரிங்கிங் இது பண்ணுது. அது போக அடுத்த பாராமீட்டர் நம்ம எடுத்தது என்னன்னா அண்டர் ஏஜ் ட்ரிங்கிங் இருக்கா அப்படிங்கிற இந்த சர்வேயோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். இந்த சர்வே எல்லார்கிட்டயும் ஒரே கொஸ்டினை கேட்காம நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்மளுக்குன்னு பாக்கெட்ஸ் வச்சுக்கிட்டு இப்ப அண்டர் ஏஜ் ட்ரிங்கிங் குறிப்பிட்ட क्वेश्चंस நீங்க அவங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்கீங்க சோ தட் நம்மளுக்கு தேவையான அந்த தேவையான இல்லாம இப்ப இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இப்ப நிலவிட்டு இருக்கோ அதுக்கான விடை நம்மளுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா क्वेश्चंस நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி மக்கள் கிட்ட வச்சிருக்கீங்க. இப்ப நம்ம இந்த 38% பத்தி பேசணும் மேடம். இப்ப 62% மக்கள் ஆம் எனக்கு தெரிஞ்ச என்னோட வீட்லயோ என்னுடைய உறவினர்களோ யாரோ குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த 62% வந்து எவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க? ரொம்ப ரொம்ப அதிகமான அளவு. இந்த மதுவை பத்தி சொல்லும் போது நான் தொடர்ச்சியா போராட்டங்களை முன்னெடுத்துட்டு போகும்போதும் சரி, மதுக்கடைகளை வழக்குகளை போட்டு இல்ல போராட்டத்தின் வழியா மூடின போதும் சரி, இன்னைக்கு சமுதாயத்தின் ஒவ்வொரு நிலைகள்லையும் குறிப்பா எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் நிர்வாகிகள் அப்பப்போ வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வரும். குடிச்சு சாகுறோம், குடிச்சு செத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பதில் ரொம்ப ரொம்ப காமனா இருக்கு. அதனால இளம் விதவைகள் பற்றி நம்ம வந்து தீவிரமாவே ஒரு ஆய்வு நடத்த வேண்டியிருக்கு, பர்டிகுலர்லி ரூரல் சைட். ஏன்னா இந்த குடிப்பழக்கம் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனோட மனசு இன்பத்துக்காக அல்ல, அது அந்த மனசு இன்பத்தையும் மாறி குடும்பத்தை முதல்ல பாதிக்குது, அதுக்கு பின்னால அந்த பொருளாதாரத்தை பாதிக்குது, சமுதாயம் ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தினுடைய பொது ஒழுங்குக்கு வருது பல்வேறு தளங்கள்ல. ஒரே ஒரு இந்த மது பாட்டில் அப்படிங்கிறது பல்வேறு விதமான தாக்கங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம கண்ணுக்கு தெரிஞ்சு ரெண்டும் பண்ணலாம். இந்த ரெண்டும் மிக மிக அதிகமான பிரச்சனைகளை தமிழகம் சந்திச்சுட்டு வருது. சோ மது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயம் கிடையாது, ஒரு சைக்கிள் ஆஃப் இம்பாக்ட்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நேரத்துல நம்ம தாக்கம் அப்படிங்கறத பத்தி பேசும்போது நம்ம விஷன் 2020 பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப இதுல பார்க்கும்போது இந்த கருத்து கணிப்பை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 62% மக்கள் வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி இருக்காங்க. இந்த நிலையில இந்த சமூகம் எப்படி வந்து ஒரு பெரிய இதை ஏற்படுத்தும் 2020 விஷன் 2020 நம்ம சந்திக்கிறதுக்கு எப்படி ஒரு ஏன்னு கேட்டா அடிப்படையா ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு அநீதியோ அல்லது வந்து ஒரு அநியாயமோ நடக்குது அப்படின்னு சொன்னா இல்ல நான் என்ன சொல்றேன், அது பொதுவான விஷயங்கள் கூட இல்ல. நீங்க ஒரு எனக்குன்னு ஏற்படுற பாதிப்பு கூட எனக்கு வந்து நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கலன்னு சொன்னா கூட அவன் உணர்வு ரீதியா தான் முதல்ல களத்துக்கு வர முடியும். அப்படிப்பட்ட உணர்வுகளை கூட சிதைக்கிற விஷயமா இந்த மது இருக்கு. தன்னுக்கு முதல்ல நான் சொல்றது தன்னுடைய தனிப்பட்ட உரிமைகளுக்காக அல்லது பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிற உணர்வு மெதுவாக மங்குகிறது. அடுத்தவர்களுக்காக போராட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அப்படியே மங்க ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் சமூக ரீதி தமிழகத்துல மிக முக்கியமான பிரச்சனைகள்னு நம்ம பட்டியலிடுறோம். நான் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலயும் சொல்லுவேன், நம்மளுக்கு காவிரி பிரச்சனை முக்கியம் தான், விவசாயிகள் பிரச்சனை முக்கியம் தான், நம்மளுக்கு முல்லை பெரியார் பிரச்சனை முக்கியம் தான். ஆனா இது எல்லாவற்றிற்கும் மேலாக மது அப்படிங்கிறது அதை விட மிக முக்கியமான பிரச்சனை. இது ஏதோ ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியா இல்ல, ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இல்ல, ஒட்டுமொத்த சமூகம். என் வீட்டுல யாரும் குடிக்க மாட்டாங்க, ஆனா என்னுடைய உறவினர் ஒருத்தர் கார்ல போகும்போது கை குழந்தை 1 மாச குழந்தையோட போகும்போது ஈரோட்ல எதிரில குடிச்சிட்டு அந்த டிரைவர் அடிச்சு அந்த கை குழந்தை இறந்திருக்கு. அந்த பொண்ணு இன்னும் வந்து தன்னோட முக சிதைவுக்காக ஆபரேஷன் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இந்த பழக்கத்துக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத ஆட்கள் கூட யாரோ இன்னொருத்தரோட குடிப்பழக்கத்தினால குடும்பங்களை இழந்துட்டு இருக்காங்க, பாதிச்சிருக்காங்க. இன்டைரக்டாவும் பாதிக்கப்படுற ஒரு ப்ரொபோர்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அபின் வார் வந்து எப்படி ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சோ அந்த மாதிரி ஒரு பெரிய வார் வந்தாதான் இது மாறும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் பேசப்படுது. இது பத்தி உங்களோட பார்வை? அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி பேசும்போது 2 விதத்திலையும் 2 தரப்புலையும் இதற்கான முயற்சி இருக்கணும். ஒன்று இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய வில் பவர். நம்மளுக்கு இவ்வளவு வருமானம் வருது, இந்த வருமானத்தை நாம வேற வழிகள்ல எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷன் இருக்கணும். ரெண்டாவது, இதுக்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு மக்களும் தயாரா இருக்கணும். தனி மனித பொறுப்பு அப்படிங்கிறது இங்க ஒரு முக்கியமான விஷயம். இதுல பொறுப்பு இருக்கு. ஏனென்று கேட்டால் நாங்க ஒரு இடத்துக்கு போகும்போது இதெல்லாம் குடுக்குறீங்க, இதெல்லாம் செய்யறேன்னு சொல்றீங்க. நான் தேர்தலில் நிற்கும் போது கூட நிறைய இடத்துல மக்கள் சொன்னது, குறிப்பாக பெண்கள், எங்களுக்கு இலவசம் எல்லாம் வேணாமா, எங்க வீட்டு குழந்தைங்களுக்கு எங்களுக்கு வேலை கொடுங்க, இந்த கடைகளை கொஞ்சம் மூடி கொடுங்க, எங்களுக்கு இது மூடுனா போதும், என் வீட்டுக்காரர் கொண்டு வர சம்பளம் எனக்கு போதும். நீங்க அதனால ஒரு நீரோட்ட மக்களுக்கு பொதுவா நம்ம சொல்ற இலவசத்துக்கு ஏமாறுறாங்க, இல்ல இலவசத்தை பார்த்து மயங்குறாங்கன்னு இல்லைங்க. நேரடியாக பார்க்கும் பொழுது குறிப்பாக பெண்கள் ஒட்டுமொத்தமாக மதுவிற்கு எதிராக இருக்கிறார்கள். ஆனால்
அவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தமிழகத்தில் மாற்றப்பட முடியாமல் இருக்கிறதுன்னு தோணுது. நிச்சயமா இதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மது பற்றியும் மதுவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் பற்றியும் கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதனை பார்த்துவிட்டு தரலாம். 2 கட்சிகளினுடைய இந்த ஆட்சியின் போதுதான் இந்த மது என்கின்ற இந்த நாசகார இந்த சாத்தான் தமிழகத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறது. மதுவிலக்கை அமுல்படுத்திவிட்டு மதுவை ரத்து செய்திருக்கலாமே, அதை செய்யலையே. ஆகினால் 2 பேரும் ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர் 3 இதில் குற்றவாளிகள். கள்ளச்சாராயம் ஒரு ஊர்ல குறைந்த அளவில் 4 பேர் வெளியே தெரியாம ஒளிஞ்சிருந்து குடிப்பான். அது சமூகத்தை பாதிக்காது. இவன் பையனே போய் குடிக்க பாட்டில் வாங்கிட்டு சொல்றான், அவன் குடிக்கிறான். எனவே கள்ளச்சாராயம் இருக்கு என்று சொல்லி மதுவை நியாயப்படுத்துவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்குதான் சொன்னேன். அப்ப கிரிமினல் குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லி நீங்க போலீஸ் வேண்டாம், சட்டம் வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் அனுமதிச்சிருவீங்களா? மதுவிலக்கு குறித்து வைகோ அவர்கள் பேசியதை பார்த்தோம். குறிப்பாக இப்ப தேர்தல் வர்ற இந்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சிகள் பிரதானமா வைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது மதுவிலக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆட்சிகள் மாறுது, காலங்கள் மாறுது, ஆனா மதுவிலக்கு மாறுமா அப்படிங்கிற கேள்வி மட்டும் மக்கள் மனசுல என்னைக்குமே நீங்காம இருக்கு. இப்படி இந்த மாதிரியான ஒரு குடிப்பழக்கத்துக்கு யார் காரணம்? அரசா, தனி மனிதனா, சமூகமா? நம்மளுடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது பாக்கலாம். மக்கள் மது பழக்கத்திற்கும் குடிப்பழக்கத்திற்கும் ஆளாவதற்கு யாரை குற்றம் சாட்டுகிறார்கள் அப்படின்னா அரசாங்கம் அப்படின்னு 41% மக்கள் சொல்றாங்க. தனி மனிதன் தான் அப்படின்னு 25% மக்கள் புகார் சொல்றாங்க. சமூகம் அப்படின்னு 11% மக்கள் புகார் சொல்றாங்க. கருத்து சொல்லவே விரும்பல அப்படின்னு 23% மக்கள் புகார் சொல்றாங்க. இப்ப நிச்சயமா இந்த கொஸ்டின் உங்களுக்கு தான் நான் போஸ்ட் பண்ணி ஆகணும். 41% மக்கள் அரசாங்கம் மேலதான் குற்றத்தை சுமத்துறாங்க. அப்ப அரசாங்கத்துக்கு மேல குற்றத்தை சொல்லிட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இதை பார்க்கலாமா? அரசாங்கத்துடைய பொறுப்பு இதுல என்ன இருக்கு? 62% நம்ம பார்க்கணும். அப்ப யாருக்கு இந்த கவலை இருக்கணும்? அதாவது ஒட்டுமொத்தமா இம்மாதிரியான விஷயங்கள்ல அரசாங்கத்தை அப்படிங்கிறது மிக முக்கியமான பொறுப்பாளி. அரசாங்கம் அப்படிங்கிறது மிக முக்கியமான பொறுப்பாளி. நீங்க பக்கத்துல கடை இருந்தா அதற்கான ஒரு இங்கதான் இருக்கு, போய் உடனே வாங்கிட்டு வந்து குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகரிக்கிறது ஒண்ணு. 2வது, சேல்ஸ் குறைஞ்சு போச்சுன்னா எப்படி சேல்ஸ் குறைஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் டார்கெட் பிக்ஸ் பண்றது. இதையெல்லாம் பார்க்கும்போது அரசாங்கம் உண்மையாகவே குடிமக்கள் மீது, குறிப்பாக அவர்களுடைய உடல் மன நலத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி, மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. ஆக முதல் பொறுப்பு யாருக்குன்னு கேட்டா அரசாங்கத்திற்கு. நம்ம ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீரமைக்கிற வேலைகள் அல்லது ஒழுங்குபடுத்துற வேலைகள் மட்டுமல்ல அரசாங்கத்தினுடைய பணி. தன்னுடைய குடிமக்களுடைய ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் அரசாங்கம் பொறுப்பாளி அப்படிங்கிற விதத்துல பார்த்தா மிக நிச்சயமாக அரசாங்கத்திற்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. கூடவே நீங்க சொல்ற மாதிரி மற்ற விஷயங்களும் இருக்கு. தனி மனிதன் நாங்க என்னதான் சிகரெட்ல அட்டையில போட்டிருக்கோம் உடல் நலத்திற்கு தீங்கானது அப்படின்னு எல்லாம் இருந்தாலும் தனி மனுஷனுடைய உணர்வு இருக்கும். நிச்சயமாக அரசாங்கத்திற்கு இதில் மிக மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. நீங்க கடைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது, சேல்ஸ் அதிகரிக்கிறதுக்காக தனியாக திட்டங்கள் தீட்டுவது, இது எல்லாமே அரசாங்கத்திற்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடிய விற்பனையில் இருக்கக்கூடிய அக்கறை தெரிகிறது. அதனால இந்த பழக்கம் அதிகரிக்கிறதும் இந்த பழக்கத்தினால் வரக்கூடிய கேடுகள் ப்ரொபோர்ஷனேட்டா அதிகரிக்கிறது. அது மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்காரு. இப்ப ரெஸ்பாண்டன்ஸ் முக்கியமா இந்த மாதிரியான சில விஷயங்களை பத்தி நீங்க அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்ன பதில், சில பேர் நம்ம முன்னாடியே பேசின மாதிரி ஒரு கூச்சம் காரணமா சொல்ல மறுத்திருப்பாங்க. ஆனா இதனாலதான் குடிக்கிறேன், இதனாலதான் அவங்க எனக்கு விக்கலன்னா நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல சில மக்கள் இருந்தாங்களா? இல்ல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்க முன்வைக்கும் போது அவங்களுடைய பதில் என்னவா இருந்தது? இந்த சர்வேல தான் ரொம்ப வினோதமா சில பிஹேவியர்ஸ் எல்லாம் பார்த்தோம். நீங்க சொல்ற மாதிரி பொய் சொல்லியிருப்பாங்களா இல்ல மாத்தி டேட்டா கொடுத்திருப்பாங்களான்னா அந்த டேட்டா நம்மளுக்கு இன்வேலிட் டேட்டா, அதை எடுத்திருக்க மாட்டோம். நம்ம அதுக்கு தான் என்னன்னா மோட் மேப்பிங் எக்ஸசைஸ், ஒரே மாதிரி 4 கேள்வியை திருப்பி திருப்பி கேட்போம். அப்ப அவங்களுக்கே தெரியாம அதுல உண்மை வெளில வந்துடும். அதுதான் இங்க விஷயமே. அப்போ வைப்ரண்டா ஒரு சாம்பிள் எடுக்கும்போது இதுல என்ன ஆயிடுச்சுன்னா பாருங்களேன், எப்பவுமே ஒரு 12 to 16 மினிட்ஸ் ஒரு ஆள் கிட்ட நம்ம டிஸ்கஷன் இருக்கும்போது இந்த சர்வேல அதே 16 to 18 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனா ஒரு செட் ஆஃப் 10 கொஸ்டின் கடகடன்னு ரிப்ளை பண்ணிடுவாங்க. யார் மேல தப்பு அப்படின்னா அரசாங்கம் அப்படின்னு உடனே வந்துடும் பதில். நீங்க குடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டா ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் அதுக்கு பதில் வர்றதுக்கு. சோ இதெல்லாம் தான் அங்க பெஞ்ச் மார்க்ஸ். இதுல பீப்புள் ரியாக்டிவ் ரெஸ்பான்சஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கொண்டு யார் எப்படி இமோஷனலா ரியாக்ட்
அனலைஸ் பண்ணாங்க, லாஜிக்கலா பதில் சொன்னாங்க, எத்தனை பேர் யோசிச்சு பதில் சொன்னாங்க, அந்த பாராமீட்டர்ஸும் உள்ளடக்கிய டேட்டாவை தான் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க மேடம், கண்டிப்பா வந்து கவர்மெண்ட்க்கு தான் நம்பர் 1 பிரியாரிட்டி அப்படின்னு. இப்ப பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மத்த மாநிலங்கள்ல மதுவிலக்கை அமல்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அப்படின்னா அது என்ன மாதிரியான மாற்று வழியை அவங்க கொடுத்துருக்காங்க? கரெக்ட். நீங்க ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஒரு அரசியல் கட்சியில இருக்கும்போது எங்களுடைய கட்சி ஆட்சி செய்கின்ற மற்ற மாநிலங்கள்ல எக்ஸப்ட் குஜராத் தவிர இன்னைக்கும் பாத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த மாநிலம் தான் நம்ம வந்து மதுவிலக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாநிலத்தினுடைய இது ரொம்ப இதுல நான் சொல்றேன் அப்படிங்கறதுனா காரணம் என்னன்னா, குஜராத் மாதிரி முற்றிலுமாக மதுவிலக்கு இருக்கிற மாநிலம் கூட இன்னைக்கு பல்வேறு துறைகள்ல வந்துட்டு ஒரு வளர்ச்சியை காட்டின ஒரு மாநிலமா இருந்துட்டு இருந்தது. நீங்க தொழில் வளர்ச்சி ஆகட்டும், விவசாய வளர்ச்சி ஆகட்டும். நீங்க குறிப்பாக இந்த போன வருடத்திற்கு எடுத்துட்டீங்க பாத்தீங்கன்னா விவசாய வளர்ச்சியும் அந்த மாநிலத்தில் அதிகமா இருந்தது. அதனால அங்க நீங்க வந்து டெபினட்டா ஒரு நல்ல அரசாங்கத்தையும் கொடுத்திருக்க முடிஞ்சிருக்கு. அதனால மது விற்பனை இல்லாமல் ஒரு மாநிலத்துல வந்து நல்ல அரசாங்கத்தை நடத்த முடியுங்கிறது இன்னைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஒரு மாடல் கவர்மெண்ட் வந்து அங்க இருந்துட்டு இருக்கு. அதனால மத்த மாநிலங்கள்ல அது இல்ல அப்படின்னு சொன்னா டெபினட்டா அதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது நடந்துட்டே தான் இருக்கு. நீங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு அரசாங்கங்கள் அப்படின்னு வரும்போது நிச்சயமாகவே எங்களுடைய இந்த எண்ணம் கோரிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வலியுறுத்தல்கள் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. நிச்சயமாக குடிப்பழக்கத்திற்கு தனி மனிதன் காரணமா, அரசா, சமூகமா அப்படின்னு பரபரப்பா இன்னைக்கு நிகழ்ச்சிகள்ல விவாதிச்சோம். நிகழ்ச்சியில பங்கு கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி, விருந்தினர்களுக்கு நன்றி. நாளைக்கு குடிக்கிறவங்க யார குத்தம் சொல்றாங்க, குடிக்காதவங்க யார குத்தம் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்க மறக்காதீங்க. நாளை இரவு 10 மணிக்கு தந்தி தொலைக்காட்சியின் இந்த பிரம்மாண்ட கருத்து கணிப்பில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது காயத்ரி. நன்றி, வணக்கம்.